ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபார்மில் தான் பட்டைய கலப்புற அறுவடைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் நானும் ஃபார்முக்கு குறைஞ்சவங்க இல்லைன்ற மாதிரியே பட்டைய கலப்புற அறுவடை தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டன் ஷவர் ஃப்ளவர். நம்ம கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம். அது மேலே பார்க்க செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கூடவே பார்த்திங்கன்னா இந்த மல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது என்னங்க பேர் நல்ல பேராச்சு அதுக்கு. ஸோ இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் வரல, நான் வந்த உடனே சொல்கிறேன். அடிக்கடி எனக்கு அந்த மல்லியோட பேர் மறந்து. ஸோ அந்த மல்லியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கூன் மல்லி. கரெக்டாக இது சிங்கிள் பெட்டல், நம்மக்கிட்ட அடுக்குமே இருக்குது. அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஏறி வந்த கதவை திறந்தாலும் சும்மா கும்முன்னு ஒரு வாசனை. யார்? நம்ம அழகி ஜாதி மல்லி தான். ஸோ அது பூத்தாலும் அழகு, பூக்கலனாலும் அழகு தாங்க. அந்த அஞ்சு இதழை வச்சுக்கிட்டு அவள் எல்லாரையும் நாசம் பண்ணிடுவா, அவ்வளோ ஒரு வாசனை. அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி அறுவடைலாம் இருக்குது. தம்பட்டை அவரை கொஞ்சம் அறுவடையில் இருக்குது. அப்புறம் கொத்தவரைக்காய். அப்படியே கிளைமேட்டே ஒரு மாதிரி அப்படியே சொல்கிற ரொமான்டிக்காக இருந்ததுங்க. காலையிலே பார்க்கவே வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து தாங்க நெய் மிளகாய் கடைசியாக மாடி தோட்டத்துலேயும் நெய் மிளகாய் காய்ச்சிருச்சு. ஸோ எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேங்க்யூ கோமதி. அப்படியே பார்த்திங்கன்னா அழகான ஃபேண்டா பம்கின், செம்ம கலருங்க. அப்படியே லாங் மல்பெரி பார்த்திங்களா எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மல்பெரி புளிப்பே இருக்காதுங்க, நல்லா இனிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கொஞ்சம் புளிப்பு இருந்தால் டேங்கியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்பவே பிளண்டாக அப்படியே வெறும் இனிப்பு மட்டுமே இருக்குங்க இந்த லாங் மல்பெரி. இது சின்னது பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இது தாங்க இன்னையோட நம்மளோட அறுவடை. என்னென்னா புஷ் ஆரஞ்சு. இது ஸ்வீட் லெமனை விடவும் இந்த ஆரஞ்சு குடிக்கிறதுக்கு ஜூஸ் நல்லா இருக்குங்க. ஸ்வீட் லெமனை நம்ம தோலோடு போடும்போது அதை விறுவிறுன்னு இழுக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி நாக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த புஷ் ஆரஞ்சை நீங்கள் தோலோடு ஜூஸ் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பறிச்சாச்சு இதையும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன சந்தோஷம். கார்டனில் பழமரங்கள் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இதெல்லாம் மல்டி பர்பஸுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம லெமனுக்கு பதில் இது யூஸ் பண்ணலாம், ஜூஸுக்கு யூஸ் பண்ணலாம், சாப்பாடு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குங்க. இது தாங்க நம்மளோட இந்த வருஷத்தோட ஃபைனல் ட்ராகன் ஃப்ரூட்டு. ஓகேவா? இந்த ஒன்றே தான் கடைசியாக பூ வந்தது, அதுவும் பறிச்சிக்கலாம். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட அறுவடை. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவக்காய், கொஞ்சம் இல்லைங்க, அதுவே ஒரு 1/2 கிலோ இருக்கும். அப்புறம் நம்மளோட புஷ் ஆரஞ்சு, அப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஆரஞ்சு பழம் ஜூஸோட இந்த ஃபேஷன் ஃப்ரூட் பல்ப்பை போட்டு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன் எப்போவுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தம்பட்டை அவரை, அதையுமே பிஞ்சாவே பறிச்சுட்டேன். பூக்கள் கொஞ்சம் வழக்கம் போல். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். ஹாவ் அ நைஸ் டே.